பூரி ஜெகநாதர் கோவிலில் வழங்கும் பிரசாதம் மற்ற பிரசாதங்களைப் போல வெறும் பிரசாதம் கிடையாது. இது மகா பிரசாதம். பூரி பிரசாதத்தை சப்பன் போக் என்றும் சொல்வார்கள். சப்பன் என்றால் 56, போக் என்றால் உணவு. இந்த கோவிலில் ஒரு நாளைக்கு 56 வகையான உணவுகள் சமைக்கப்படுகிறது. அது என்ன எண்ணிக்கை 56 என்று தானே நினைக்கிறீர்கள்? இந்திரன் கோபத்தால் ஏற்படுத்திய பெரும் மழையில் இருந்து கோகுல மக்களை காப்பாற்ற கிருஷ்ணன் கோவர்தன மலையை குடையாக தூக்கி பிடித்து காப்பாற்றினார். கிருஷ்ணர் ஒரு நாளைக்கு 8 தடவை உணவு உட்கொள்வாராம். ஒரு முறை எடுத்துக்கொண்ட உணவை அடுத்த முறை எடுத்துக்கொள்ள மாட்டாராம். யசோதா அம்மையார் கண்ணனுக்காக 8 வேளையும் புது புது விதமான உணவுகளை தயார் செய்வாராம். கோகுல மக்களுக்காக கிருஷ்ணர் தொடர்ந்து 7 நாட்கள் நீர் உணவு சிறிதும் அருந்தாமல் கோவர்தன மலையை தன் மக்களின் நலனுக்காக தன் இடது சுண்டு விரலால் தூக்கி பிடித்து கொண்டிருந்தாராம். கிருஷ்ணர் 7 நாட்களாக 8 வேளை உணவு சாப்பிடாமல் கோகுல மக்களை காத்ததன் நன்றி கடனாக தினமும் 7x8 56 வகையான உணவுகள் கிருஷ்ணருக்காக படைக்கப்படுகிறது. 8 வரிசைகளில் 7 மண்பானையை ஒன்றன் மேல் ஒன்றாக வைத்து விறகு அடுப்பில் மகா பிரசாதத்தை தயார் செய்கிறார்கள். இதில் என்ன அதிசயம் என்றால், மேலே வைக்கப்பட்டிருக்கும் மண்பானையில் முதலில் சமைக்கப்பட்டு தயாராகும். அதன் பிறகு ஒன்றன் கீழ் ஒன்றாக இருக்கும் பானைகளில் உணவு தயாராகும். இது பூரி மக்கள் கிருஷ்ணர் மீது வைத்துள்ள பக்தி பாவத்தை புலப்படுத்துகிறது. இப்பொழுது புரிகிறதா புனிதம் நிறைந்த பூரி ஜெகநாதர் கோயில் பிரசாதம் ஏன் இன்றும் பிரசித்தி பெற்று நிற்கிறது என்று?